இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நெல்லை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை. மழையால் கடும் போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் அவதி. ராஜஸ்தானை புரட்டி போட்ட கனமழை. சாலைகள், விளைநிலங்கள், வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் என வட மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளிலும் தொடரும் கனமழை. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு. மாநிலம் அளிக்கும் வரி வருமானத்திற்கு ஏற்ப நிதி பங்கீட்டை மத்திய அரசு வழங்குவதில்லை. உரிய நிதி பகிர்வை தராமல் குறுகிய அரசியல் நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மாநிலம் அளிக்கிற வரி வருமானத்துக்கு ஏற்ப ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு உரிய நிதி பங்கை வழங்காம குறுகிய அரசியல் நோக்கத்தோடு செயல்பட்டு வருது. தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என அமித்ஷா பேசியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி உறுதி. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய பேராதரவை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். மதுரை மாநாடு வெற்றி என தொண்டர்களுக்கு விஜய் கடிதம். மக்களாட்சியை நிலைநாட்டுவதே இலக்கு என்றும் திட்டவட்டம். தாவேகா மாநாட்டில் கருத்தியல் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. அரைத்த மாவையே விஜய் அரைப்பதாகவும் விமர்சனம். சென்னையில் மழையின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் குடும்பத்திற்கு அரசு சார்பில் 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி. உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினரை சந்தித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆறுதல். மின்சாரம் தாக்கி உயிரிழந்த தூய்மை பணியாளர் குடும்பத்தினருக்கு திருமாவளவன், சீமான், தமிழிசை உள்ளிட்டோர் ஆறுதல். மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் உயிரிழப்பு நேரிட்டதாக தலைவர்கள் கண்டனம். மேகதாது அணையை கட்ட எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டாம் என தமிழக அரசுக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா வேண்டுகோள். அணையால் 2 மாநில விவசாயிகளுமே பயன்பெறுவார்கள் என கருத்து.
2026ஆம் ஆண்டு டிசம்பர் இறுதிக்குள் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற ஆவணி திருவிழா தேரோட்டம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் விமரிசையாக நடைபெற்ற கஜமுக சூரசம்ஹாரம். சூரனுடன் விநாயகர் போரிட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். மயிலாடுதுறையில் ஒரே நாளில் 20க்கும் மேற்பட்டோரை கடித்த வெறிநாய். காயமடைந்தவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. சத்தியமங்கலம் மைசூரு நெடுஞ்சாலையில் சுற்றி திரிந்த ஒற்றை யானை. திடீரென வாகனங்களை துரத்தியதால் மக்கள் அச்சம். அப்பா போயிடுச்சுடா. ஐயோ பின்னாடி ஒரு வண்டி மாச்சு. அப்பா போயிடுச்சுடா. ஐயோ பின்னாடி ஒரு வண்டி மாச்சு. ஆகஸ்ட் 25 முதல் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவையை தற்காலிகமாக நிறுத்துகிறது இந்தியா. அமெரிக்காவின் புதிய சுங்க விதிகளால் சேவை நிறுத்தப்படுவதாக இந்திய அஞ்சல் துறை தகவல். காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 33 பேர் உயிரிழப்பு. உணவுக்காக காத்திருந்தவர்கள் கொல்லப்பட்டதாக தகவல். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.